ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு கேமரா பெட் ஃபார் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேபி நெல்லோ ஆக்ட் 1 நைட் 3. இதை பற்றி சொல்லணும்னா கன்ஃபார்ம் இன்றைக்கி பால் ஊற்றிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருக்கிறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிக்க விட்ருங்க. ஓவராக பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சாச்சு. எங்கே அந்த குட்டிச்சாத்தான காணும்? இங்கே இல்லை என்றாது. இடி இடிக்குது, வீடே அதிருது. போ எங்கே ஆளக்கானும் நம்ப முடியலையே. ஒளிஞ்சிருந்து அடிப்பான் கக்கூஸில். இங்கேயும் இல்லை. எங்கே தான் போயிருப்பான்? மேலேயே உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமல் தான் பண்ணுவான். இந்த தாட்டி மேலே உட்காந்துருக்கான் போல். எங்கே காணோம்? இந்த ரூமில் தோற. இங்கெல்லாம் இல்லை. கதவு சாத்திரி, அதுக்குள்ளே இது போயிடப்பா. இந்த ரூம் தான் அவனோட ரூமு. தோற ஷீப்பு வேறு போட்டிருக்கே. எங்கடா? இங்கே தான் இருக்கேன் என்று அழுகிற. தொட்டதுன்னு அழுகி நீட்டிட்டான். சரி ஓட தூக்க முடியாதா? சரி நம்மளை போய் டோஸ்ட் செஞ்சு சாப்பிட சொல்லிக்கிறாங்க. அதாவது சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட சொல்லிக்கிறாங்கோ. நம்ம போய் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்லாம். கதவை சாத்து வேணாம். ஏதோ புது டோஸ்ட் மிஷின் வந்துருச்சு. ஒரு ப்ரெட்டை தூக்கி அது மேலே வெயி. இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணு. சீஸ் எடுத்து வை. குப்பையில் போடாமல் வேணாம். சீஸ் எடுத்து வை. அப்படியே உருளைக்கிழங்கு எடுத்து வை. சரி, வெங்காயத்தை எடுத்து வை. கறி, மஷ்ரூமு, தக்காளி, அதுக்கப்புறம் ஊறுகாய், அதுக்கப்புறம் ப்ரெட்டு. அவ்வளோதான். நமக்கு இப்போ டோஸ்ட் ரெடி ஆக போகுது. அவ்வளோதான்டா. என்ன வெடிச்சிருச்சுடே? காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆர்டர் போட்டவன் ஒழுங்காக நல்ல புதுசானது கொடுப்பான்னு பார்த்தா என்றது ஃபீடு மீ. சோறு கேட்குறானே சீக்கிரம். என்றது ஃப்ரிட்ஜ் இவ்வளோ பெருசாயிடுச்சு. பிரம்மையாக இருக்கும் போல். வெளியே போ. டே ஃப்ரிட்ஜு கதவை மட்டும் சாத்திடாதடா. சாத்திட்டான்டா. ஷோ இப்போ எப்படா போகிறது? என்னடா இடம் இது? அங்கே தான் இருக்குது பால் டொப்பு வேணும் எடுக்கணும். எந்த வழியில் போகிறது? வழி தெரியலையே. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. எங்கடா நான் போய் பால் டொப்பியை கண்டுபிடிக்கிறது? குட்டி சாத்தான், என்னை இப்படி படுத்துறியடா. இங்கே தான் இருக்குது. இப்போ நான் எப்படி திரும்பி போகிறது? வந்த வழி வேறு ஞாபகம் இல்லையே. எங்கடா? இந்த சைடா? சாரி பாஸ். ஐயோ, வழி தெரியாமல் இவ்வளோ கஷ்டப்படுறேனே. போவோம் என்றது. இப்படியா? திரும்ப ரைட்டு. லெஃப்ட் இல்லை ரைட்டு. ஸ்ட்ரைட்டு. லெஃப்ட்டு என்றது. கரியோட இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க. லெஃப்ட்டு. திரும்ப லெஃப்ட் இல்லை. திரும்ப ரைட்டு. இங்கேயும் இல்லை. வழியே காணண்டா. ஸ்ட்ரைட்டாக போ. இங்கே தான் இருக்கும் போல். ஆமாம், கதவு தோற. எங்கே பார்த்த மாதிரியே இருக்கு. இருங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கதவு. பக்கத்து வீட்டுக்காரா வீட்டில் இருக்கிறியாடா? என்னமோ தெரில. குழந்தை வேறு ஆங்கிரியாக இருக்கான். கொண்டாதரே. உனக்கு சோறுலாம் போடுறேன், மன்னிச்சிட்றா. அவன் கண்ணை பாருங்களேன். 24 வோல்ட் பல்பு மாதிரி மின்னுது. ஏன்டா ஏன் இந்த கொலவெறி உனக்கு என் மேல்? ஏன் கதவு கிட்ட இப்போ ஜட்டியை வேற மாற்றணும். ஜட்டி எடுப்போம், போகலாம். என்னது? சரியான ஹார்ட் அட்டாக் விட்டான்டாடி. சபா, என்றா இப்படி குறுகுருன்னு பார்க்குறடே. அல்லையோ, இவன் அலப்பற வேற பண்ணிட்டு இருக்கிறானே. அவன் தொல்லை தாங்கலை. திடீர்னு நான் மூஞ்சி இவ்வளோ பெருசாக கோரமாக வரும்னு நான் எதிர்பார்க்கல. என்றா அது எதுதோ முள்ளாக முளைக்குதுடே. உன் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் நீயே வச்சுக்கூட. எனக்கெல்லாம் காட்டாதடா, போயிடுவேண்டா. இங்கே தான் இதை பண்ணு. சத்தியமாக இதை எதிர்பார்க்கல. இதை எடுத்துகிட்டு போனால் அவனோட அட்டகாசத்தை அடக்கலாம்னு அறிவியல் அறிஞரான சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் சொன்னார். எடுத்து மாட்டு. பறந்து போயிட்டா மாட்டினதுமே. தம்பி கண்ணை காட்டு. சரியாயிட்டான்டா. இவன் சரியானதில்லை. இப்போதைக்கு என்ன நல்லதுன்னா, இவன் தொல்லை இனிமேல் நமக்கு இல்லை. ஏன்டா கண்ணை திறந்த? கதவை என்ன இது? திடீர்னு கதை படிச்சு கொடுன்னு சொல்கிறியாடா? நியாயமாடா? சரி வரேன். என்ன கண்ணை மூடிட்டான்? இதெல்லாம் ப்ராங்காடா? என்றா சுண்ணாம்பு அடிக்காமல் வச்சுருக்கிறீங்க? வீட்டுக்கெல்லாம் எப்படா சுண்ணாம்பு அடிப்பிய? என்றா பறக்கிறதுக்கு யாரா சொல்லி கொடுத்தா? உங்கள் அப்பாவா அம்மாவை சொல்கிறாடி? என்றா பறக்கிற நீயே? அப்படியே படுத்து கோயில போய். நம்மக்கிட்டேவா ரேபிட்? இந்தா முயல் எடுத்து வாயில் போட்டுக்கோ. என்றா சரி. இந்த ஷீப்பு பலியாடு. அது பலியாடு இல்லை, நம்ம தான் பலியாடு. எல்லாம் என் நேரம். கதை சொல்கிறேன் வா. இதுதான் நம்மளுக்கான நேரம்.
அந்த ராஜாவும் அவங்க அம்மா நல்ல ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு வரேன்னு சொன்னதுனால ரொம்ப ஆசையாக இருந்தாராம். அடுத்த நாள் அவங்க அம்மாவும் ஆட்டை கொண்டு வந்தாங்கல்ல. அந்த ராஜா அந்த ஆட்டை பார்த்து ரொம்ப கோரமான கண்ணோட்டையும் கையோட்டையும் பார்த்தாராம். அதுக்கு அந்த ராஜா பெரிய அவரோட பயங்கரமான கண்ணை வச்சு அந்த ஆட்டை பயமுறுத்திட்டாரு. அந்த ஆடும் பயந்து ஓடிடுச்சு. அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு. என்றாது டேய் தம்பி விட்டுறா, உன் காலில் விழுந்துறேன்டா தம்பி, என்னை விட்டுறா என்றா. சூப்பர் பவர்லாம் யூஸ் பண்ணுறேன் என்றா. சீலியை எடுத்துட்டா டேய் என்றா. டேய் இவனா டேய் என்றா. கண்ணுக்குள்ளே போயிட்டேன். என்னாச்சு? குட் நைட். அவ்வளோதானா? ஓகே கேஸ். அப்படின்னா அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தெறிக்க விட்ருங்க. அப்படியே இந்த பேபி நெல்லோவில் ஆக்ட் 2 போகலாமான்னு சொல்லிடுங்க. ஆக்ட் 2 தான் இருக்கிறதுலே டிஃபிகல்ட்.